ஸோ ஹாய் வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தப்போ இந்த கோவிலுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ தினமும் வருஷம் வருஷம் வர்றது இந்த கோவில். ஸோ அப்போலாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாமல் ஃபேமஸ் ஆகாமல் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் டெவலப் ஆகாமல் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த கோவில் வந்து நல்லா டெவலப் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு இந்த கோவில் இங்கே இந்த இடத்துல இருக்குதுன்னு வந்து தெரியவும் வருது. ஸோ அதனால் இந்த கோவில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு சில ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இப்போ போயிட்டுருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு சன்னதி வந்து இருந்திருக்காது. ஸோ வெறும் சப்த கன்னிமார்கள் மட்டும்தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதை இப்போ வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி நிறைய சன்னதி வந்து இப்போ இருக்குது. இங்கே வந்து புதுசாக கருப்பண்ண சுவாமி வந்து சன்னதி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மேலே வந்து கோபுரம்லாம் வந்து கட்டியிருக்காங்க. கலசம்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு கோபுரம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, சப்த கன்னிமார்களுடைய சிற்பங்களும் வந்து அப்படியே வச்சுருக்காங்க வரிசையாக. ஸோ நம்மளுடைய குலதெய்வம் இவ்வளோ வழிபாடு வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். ஸோ இது இப்போது டெவலப் ஆகுதுன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு விஷயமும் கூட. வேலை எல்லாமே வந்து பக்காவாக வந்து இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, மலை அடிவாரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவும் ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கிராமம். ஸோ கிராமத்தில் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா, வயல்கள் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மலை தான் வந்து இருக்கும். மலையிலேருந்து நிறைய கல் வந்து இருக்கும். ஸோ ஒரு கிராமத்து ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ஏரியாவே வந்து நல்லா டெவலப் ஆயிருச்சு. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக ரோடு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வர்றதுக்கு வந்து ஈஸியாக ஒரு ரூட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த கோவில் டெவலப் ஆகாமலே வந்து இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த கோவில் வந்து ரொம்பவும் வேகமாக வந்து டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ நிறைய அழகழகான சிற்பங்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ சப்த கன்னிமார்கள் சன்னதி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, 2 ஜுவாலா பாலகையுடைய சிற்பங்கள் வந்து ரொம்பவும் பெருசாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இது பார்த்தாலே வந்து புதுசாக ஒரு கோவில் கட்டின மாதிரி தான் வந்து ஒரு ஃபீலே வந்து இருக்குது. நம்ம குலதெய்வம் கோவிலாடா இப்படி மாறி இருக்குன்ற மாதிரி வந்து ஆச்சரியமாக வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நாகாத்தம்மனுடைய சன்னதி வந்து இருக்குது. ஸோ போன வாட்டி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தபோது வெறும் சிலை மட்டும் தான் வந்து இருந்துச்சு சின்னதாக வந்து. இப்போது வந்து பெரிய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா லைட்லாம் போட்டு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி மாதிரி தான் வந்து தெரியுது. கோபுரத்துக்கு மேலே எல்லாமே வந்து ஃபுல்லாக லைட்னிங்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேகம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு கோலாகலமாக இருக்குது கைஸ். ஸோ இப்போது நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வர வழியில் ஃபுல்லாகவே வந்து ரோடு புதுசாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைட் ஃபுல்லாகவே வந்து கட்டியிருக்காங்க. இங்கேருந்து வர வழியிலேருந்து கட்டியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கோவில் வந்து கிராமத்து ஊரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் தான். ஸோ அதனால் எங்கே பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வயல்வெளியாக தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் வந்து தருது. ஸோ ஆக்சுவலி கரெக்டாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேகம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த கலசத்து மேலே வந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டிலே ஆகிருந்தாலும் இதை நம்ம வந்து பார்த்துருக்க முடியாது. ஸோ கரெக்ட் டைமில் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து சுவாமியோடைய சன்னதி. இங்கே வந்து போன வாட்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி சிலைகள் எல்லாமே வந்து கீழே வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்து புதுசாக அந்த ஸ்லாபு கட்டி இப்போ அது மேலே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஹைட்டில் வந்து இருக்குது. ஸோ சிலைகள் எல்லாமே சேம் தான். ஸோ ரொம்பவும் அழகாக இருக்குது சிற்பங்கள் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கோபுரம் வந்து புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னல. ஸோ கோபுரத்துக்கு மேலே இப்போ நம்ம வந்து இருக்கோம். அதுக்கு மேலே வந்து கலசம் இருக்குது. இங்கே தான் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ கோபுரம் மேலே எல்லாமே அழகழகாக வந்து பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்குது கைஸ் இந்த கோவில். ஸோ கோபுரத்துக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 7 சப்த கன்னிமார்களுடைய சிலைகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிற்பமும் இருக்குது. அதுக்கப்புறமா முருகருடைய சிற்பமும் வந்து இருக்குது.
ஸோ இங்கேருந்து வந்து டாப் வியூ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக ஒரு கிராமமே வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படியே இங்கேருந்து காற்று நல்லா அடிக்குது. ஸோ ஆக்சுவலி கிராமத்திலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து ஒரு நேச்சர் ஃபீலிங் வந்து இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு நேச்சர் வைபுக்கு நம்ம வந்து போன மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று வந்து இருக்கும். எந்த ஒரு டஸ்ட்டும் தூசியும் இல்லாமல், எந்த ஒரு காற்று மாசுபாடும் இல்லாமல் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று நம்மளால் இங்கே வந்து சுவாசிக்க முடியும். ஸோ அதுதான் கிராமத்துலேயே வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த கோவிலை வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணி அதுக்கப்புறமா நிறைய சிற்பங்களை வந்து ஆட் பண்ணி மறுபடியும் வந்து ஃபுல்லாக கும்பாபிஷேகம் வந்து நம்ம நடத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய எஃபர்ட்ஸ்னே வந்து நம்ம சொல்லலாம். நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த கோவிலை வந்து ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ கோவிலில் சுற்றி வரும்போதும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பெயிண்டிங்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க. போன வாட்டி ப்ளெயினாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கலர் வந்து மாற்றிருக்காங்க. போன வாட்டி பிங்க் கலராக வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலராக வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் கலர் நல்லா தான் வந்திருக்கு காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ தான் வந்து இது நம்ம சப்தகன்னிமார்கள் கோவில் அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக வந்து இருக்குது. நம்ம கோவில் இவ்வளோ பெருசாக புதுசாக வந்து மாறி இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கோவிலை வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ வருஷம் இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை நம்ம வந்து தரிசனம் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே வந்து ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்காமல் எப்போயாவது லீவ் கிடைக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோவிலை வந்து இந்த சுவாமி வந்து தரிசனம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்குன்றதுனால வந்து நம்ம கிராமத்துக்கும் வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து போவோம். ஸோ அது வந்து ஒரு பாரம்பரியமாக வந்து நம்ம பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயமும் கூட. ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து பின்தொடருவோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணிட்டேன். அண்ட் பை ஃப்ரம் ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் இருந்துச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ.